இந்த மாதம் சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சா, உங்களோட மெசேஜருக்கு மெசேஜ் வந்துருச்சா, அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்மள பல பேர் என்ன செய்கிறோம், சம்பளம் வந்தோடனே இஎம்ஐ கட்டுறோம், பார்ட்டி பண்ணுறோம், செலவுன்னு செலவு பண்ணிடுறோம். மாத கடைசியானா நம்ம கையில் வந்து ரூபாய் இருக்கிறதே இல்லை. சம்பளம் வந்து 24 மணி நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய இந்த 5 விஷயம் உங்களோட லைஃபையே மாற்றும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வெல்கம் டு மை சேனல் மணி சென்ஸ் தமிழ். நான் உங்கள் அருண். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சம்பளம் வந்துருச்சு, நம்ம நல்லா செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதாவது பே யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கோங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சம்பளத்தை நீங்கள் வந்து உங்களோட செலவுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த 5 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், திடீர்னு உங்கள் பைக் இல்லாட்ட கார் எதுக்காவது ஒரு ரிப்பேர் வந்துடலாம். இப்படி நம்ம எதிர்பார்க்காத செலவுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் உங்களோட சேவிங்ஸை தொடாமல் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள உங்களோட செலவாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20,000 செலவு பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 60,000லேருந்து 1,20,000 வரை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வச்சுக்கணும். இது எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லாட்டா ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டெபிட் ரீபேமெண்ட். அதாவது கடனை அடைங்க. எல்லா கடனையும் அடைக்க சொல்லலை, உங்களுக்கு அதிக வட்டி எது தருதோ அந்த கடனை வந்து நீங்கள் அடைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது 30% 40% உங்களுக்கு வட்டி போடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோனு. 15-20% உங்களுக்கு வட்டி போடுவாங்க. நீங்கள் வந்து எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராஃபிட் எவ்வளோ தரும்? 12% தான் தரும். ஆனால் உங்களுக்கு கடன் இருந்து நீங்கள் எஸ்ஐபி போடாமல் நீங்கள் கடத்தை அடைச்சிங்கன்னா 30% லாஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது உங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட குழந்தை படிப்புக்காண்டி இருக்கலாம், இல்லாட்ட உங்களோட வீட்டு செலவுக்காண்டி இருக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எஸ்ஐபி பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி எஸ்ஐபி பற்றி சொல்லியிருந்தோம், அதையும் நீங்கள் தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நாலாவது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுங்க. அதாவது 2 இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லாட்டா உங்களோட குடும்பத்தை பாதுகாக்க லைஃப் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸு, நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட சேவிங்கை நீங்கள் டச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தீங்க, அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல இன்சூரன்ஸை பார்த்து நல்ல இன்சூரன்ஸ் பிரீமியம் போட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒரு செலவில் உங்களோட குடும்பத்திற்கான ஒரு பாதுகாப்பு தான். அஞ்சாவது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட் போடுங்க. அதாவது 50-30-20 ரூல்ஸ் அதை வச்சு போடுங்க. 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கோ அதுக்கு போட்டுக்கோங்க. 30% பார்த்தீங்கன்னா உங்களோட, அதாவது நாங்கள் டூர் போகிறோம் அதுக்கப்புறம் பார்ட்டி பண்ணணும் அதுக்கு செலவு பண்ணிங்க. உங்களோட 20% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் மாறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது. பட்ஜெட் போடுறது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, இது உங்கள் பணத்தை மெயின்டைன் பண்ணதுக்கான ஒரு ரோடு மேப் தான். சம்பளம் வந்த உடனே நீங்கள் அந்த 5 முக்கியமான விஷயங்களை செய்யுங்க, உங்களோட லைஃப் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.